அத்தியாயம் 48. நாற்சந்தி நடனம். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறது உண்மைன்னா, அவர் கருணாமூர்த்திங்கிறதும் உண்மைன்னா, உலகத்துல ஏன் இவ்வளவு துன்பங்களை வச்சிருக்கிறாரு, மனுஷங்களுக்கு ஏன் இத்தனை கஷ்டங்களை கொடுக்கிறாரு? இந்த கேள்விகள் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா இதற்கான பதில பெரிய பெரிய மகான்கள் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மனிதர்கள் துன்பம்னு நினைக்கிறது உண்மையிலேயே துன்பம் இல்லை. சூரியனை எப்படி மேகம் மூடுதோ அதே மாதிரி நம்மோட அறிவை மாயை மூடி இருக்கு. இதன் காரணமாக சில விஷயங்களை நாம துன்பம்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே துன்பம் துன்பமே கிடையாது. அது ஒரு வகையில நமக்கு இன்பமே. அன்பு வடிவாகி நிற்பள், துன்பமெல்லாம் அவள் இழைப்பள். ஆக்கம் நீக்கம் யாவும் அவள் செய்கை, அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை. இது மகாகவி பாரதியாரோட கவிதை. அந்த அன்பு வடிவான ஜெகன்மாதா, ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கையான அன்னை பராசக்தி ஏன் தன்னோட மக்களுக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்குறா, ஏன் கஷ்டத்தை கொடுக்குறா? இது துன்பம், இது கஷ்டம்னு நினைச்சுக்கிறோமே, அது உண்மையிலேயே துன்பமும் இல்லை கஷ்டமும் இல்லை. அறிவு தெளிவோடு பார்த்தோம்னா நாம துன்பம்னு நினைக்கிறது தான் நம்மளுக்கு இன்பம், கஷ்டம்னு எதை கருதுறோமோ அதுதான் சுகம். இந்த தத்துவத்தை நம்புறது அவ்வளவு எளிது கிடையாது. துன்பத்துல இன்பமாவது கஷ்டத்துல சுகமாவது அப்படிங்கிற அவநம்பிக்கை தான் நம்மளுக்கு உண்டாகும். ஆனாலும் கூட வாழ்க்கை அனுபவத்துல ஒரு சில விஷயங்களை கலந்து ஆலோசிச்சு பார்த்தோம்னா இந்த தத்துவத்துல இருக்கக்கூடிய உண்மை நம்மளுக்கு புரியும். சோகமான கதைகளை படிக்கிறோம், காவியங்களை படிக்கிறோம், சோகமயமான நாடகங்களை பார்க்கிறோம், சோகத்தை ஊட்டக்கூடிய பாடல்களை கேட்கிறோம். இது எல்லாமே துன்பத்தை நாம தேடி அனுபவிக்கக்கூடிய விஷயம் தானே. எதுக்காக அப்படி பண்றோம்? அந்த துன்பங்கள்ல எல்லாம் நம்மளுக்கு ஒரு சுகம் கிடைக்குது. நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அனுபவிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். இது சகிக்க முடியாம இருக்கே அப்படின்னு தோணும். இந்த வாழ்க்கையே வேண்டான்னு கூட சில நேரம் தீர்மானிக்கிறோம். ஆனா இதுவும் கடந்து போகும்னு எப்படியோ எல்லா கஷ்டங்களையும் சகிச்சு அதை கடந்து வாரோம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அந்த பழைய கஷ்டங்களை நினைச்சு பார்க்கறதுலயும் அதை பத்தி பேசுறதுலயுமே நமக்கு கண்டிப்பா சந்தோஷம்தான் கிடைக்கும். பெண்ணா பிறந்த யாருமே அனுபவிக்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் சீதாதேவி வனவாசத்தின் போது அனுபவிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீராமனோட பட்ட மகிழ்ச்சியா ஆனதுக்கு அப்புறம் சீதை குழந்தை உண்டாகுறாங்க. அந்த நேரத்துல ராமன் வந்து கேட்டாராம், சீதா உனக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு. உடனே சீதாதேவி சொன்னாங்களாம், மறுபடியும் காட்டுக்கு போய் நான் அங்க கஷ்டப்பட்ட இடத்தெல்லாம் பார்க்கணும்னு. என்ன ஒரு ஆசை பாருங்க. துன்பங்கிறது உண்மையிலேயே துன்பம் இல்லை, அந்த மாதிரி நினைக்க செய்யறது மாயையினுடைய காரியம். இததான் சீதாதேவியோட கூற்று நம்மளுக்கு விளக்குது. ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சொல்றதுக்கும் இந்த அத்தியாயத்துக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? நேத்து அத்தியாயம் எதுல முடிஞ்சது? சிவகாமிய நடு ரோட்ல நடனமாட சொன்னாங்க, அப்படிதானே? அதுக்கப்புறம் எதுக்கு சம்பந்தமே இல்லாம 2 நிமிஷமா இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க? இப்படிதானே கேக்குறீங்க? இருங்க, கல்கியினுடைய வாயிலாகவே நான் அவ்வளத்தையும் சொல்லிடுறேன். சிவகாமிய நாற்சந்தியில நெருக்கடியான தருணத்துல நிறுத்திட்டு இந்த மாதிரி நாம வேதாந்தம் பேசிக்கிட்டு இருக்கிறது பத்தி வாசகர்கள் கிட்ட மன்னிப்பு கோருகிறோம். சிவகாமி செய்யக்கூடிய காரியத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னுக்கூட்டி இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அவசியமாகிறது. அதனாலதான் இவ்வளவு நேரமும் இத்தனை கதையும் சொல்லியிருக்கோம். வாங்க சிவகாமி என்ன காரியம் பண்றான்னு பார்க்கலாம். தமிழகத்து ஆண்களையும் பெண்களையும் காப்பாத்துறதுக்காக தளபதி விருபாஷன் சிவகாமிய நாற்சந்தியில நடனமாட சொல்றான். அந்த மாதிரி நடனம் ஆடுறது தெய்வீகமான பரதநாட்டிய கலையை அவமதிப்பது அப்படின்னு நினைக்கிற சிவகாமி முதல்ல முடியாதுன்னு சொல்றா. ஆனா விருபாஷனின் கட்டளையின் பேர்ல சுளீர்னு சாட்டை அடிக்கிற சத்தம் கேட்டதுதான் சிவகாமியோட மன உறுதி எல்லாம் பறந்து போயிருது. மறுக்ஷணம் வாதாபி நகரின் நாற்சந்தியில் சிவகாமி தேவி நடனமாட ஆரம்பிக்கிறார். அற்புதமா நடனமாடுறா. துன்பத்திலும் இன்பம் உண்டு அப்படிங்கிற வாழ்க்கை தத்துவம் நல்ல புரியும்படி ஆனந்தமயமாக நடனமாடுறா. சகிக்க முடியாத கஷ்டத்துல இருந்து எல்லையற்ற ஆனந்தம் பிறக்கும் எனும் உண்மை நிதர்சனமாகும்படி நடனமாடுறா. தன்னை மறந்து, வெளி உலகத்தை மறந்து, மான அவமானங்களை மறந்து ஆடுறா. அந்த காட்சியானது அழகு தெய்வம் ஆனந்த வெறி கொண்டு ஆடுவது போல் இருக்குது. வாதாபியின் வீதியில் சிவகாமி நடனம் ஆடுறப்ப வானமும் பூமியும் அசையாம நின்னுச்சான். வீதியிலே போய்கொண்டிருந்த வாதாபி நகர மக்கள் அப்படியே நின்று அந்த விந்தைய பாக்குறாங்க. பந்தமுற்ற தமிழகத்து ஆண்களும் பெண்களும் அசையாம நிக்கிறாங்க.
கையில் சாட்டை பிடித்த அந்த வெறிகொண்ட வீரர்களும் சும்மாவே நிக்கிறாங்களாம். அவங்களோட தலைவன் விருபாஷனும் அசையாம நிக்கிறான். சிவகாமியோட நடனத்தை பாக்குற அத்தனை பேரும் சிலை மாதிரி நிக்கிறாங்க. காலம் போறதே தெரியல. மெய்மறந்து இந்த உலகத்தை மறந்து நிக்கிறாங்க. சூரியன் மலைவாயிலில் விழுந்தது. கோட்டை கதவுகள் சாத்துவதற்குரிய அஸ்தமன பேரிகை முழக்கம் கேட்டது. சிவகாமியின் நடனத்திற்கு பங்கம் ஏற்பட்டது. நடனம் ஆடுறத சிவகாமி நிறுத்துறா. அவ்வளவு நேரமும் ஏதோ ஒரு ஆனந்த உலகத்துல இருந்த மாதிரி இருந்துட்டு திடீர்னு பூமிக்கு வந்தவளா சுத்தி முத்தி பாக்குறா. தான் நின்றிருந்த இடத்தையும் தான் ஆடின நடனத்தையும் நினைச்சு பாக்குறா. அவளோட உள்ளத்துல சகிக்க முடியாத வெட்கத்துக்கும் துன்பத்துக்கும் மத்தியில இன்பமும் பெருமையும் உண்டாகுது. கட்டுப்பட்டு நின்ற ஆண்களும் பெண்களும் சிவகாமிய பாக்குறாங்க. அவங்களுடைய கண்களிலே நீர் ததும்பி அவர்களது நன்றியை வெளிப்படுத்துகிறது. அதையும் சிவகாமி பாக்குறா. யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசல. பல்லக்குல போய் ஏறிக்கிறா. பல்லக்கு மாளிகையை அடைகிறது. என்ன ஒரு பெண்மணி சிவகாமி! இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் சிவகாமியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்ற வள்ளலார் கூற்றுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு.